வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் கதையின் 11வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்ன பண்ணலாம் மீரா, எனக்கு பயமா இருக்கே என்றாள் கல்பனா மீராவிடம். பயப்படாத கல்பனா, பிரீத்தி இப்போ 4வது படிக்கிறாள் இல்லையா, அடுத்த வருஷம் சொல்லிடலாம் என்றாள் மீரா. என்னன்னு சொல்றது, அதுதான் பிடிபடல. உள்ளத சொல்ல வேண்டியதுதான், பொய் சொன்னா கஷ்டம், அதுவும் குழந்தைகிட்ட. இப்போதைக்கு உன் கல்யாணத்துக்கு அப்புறமா நடந்ததை சொன்னா போதும். அப்புறமா இவங்க கொஞ்சம் பெருசாகும்போது நம்ம 2 பேருமே நம்மளோட காதல் கதைகளை சொல்லிடணும். இவங்கள ஜாக்கிரதைப்படுத்த அது ரொம்பவே அவசியம். என்ன இருந்தாலும் பெரியவங்க பார்த்து பண்ணி வைக்கிற வரைக்கும் பொறுமை காக்கிறது தான் வாழ்க்கைக்கு நல்லது. ஏன் காதல் கல்யாணம் தான் இப்படி ஆகியிருக்கே ஒழிய உனக்கு என்ன பிரச்சனை மீரா என்று கேட்டாள் கல்பனா. இல்ல கல்யாணி, ரொம்ப அன்பாக எல்லோரும் வியந்து போற மாதிரி தான் குடித்தனம் பண்றோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர் நடத்தை சரியில்லாதவர், பண விஷயத்துல ரொம்பவே வீக்கானவர் என்று அப்பா சொன்னது நினைவுக்கு வந்தா அதை தடுக்க முடியறதில்ல. நான் பார்த்து பண்ணிண்டது தானே. அப்பா பார்த்திருந்தா நிச்சயம் இப்படி பார்த்திருக்க மாட்டார் இல்லையா. ஆனா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறதே தப்புதான். இத்தனை வருஷம் கழிச்சு ஒருவேளை அப்பா விசாரிச்சு தெரிஞ்சுண்டது தப்பா கூட இருக்கலாம், இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். இத்தனை வருஷம் குறைவில்லாத வாழ்க்கைக்கு பிறகு இதெல்லாம் வேண்டாத எண்ணங்கள் தான். பேச ஏதும் இல்லாத அந்த தருணத்தில் சும்மா மீராவின் கைகளை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் கல்பனா. சற்று நேரத்துக்கெல்லாம் இருவரும் எழுந்து உள்ளே போனார்கள். அப்பப்ப பிரீத்தியை என்னோட அனுப்பு கல்பனா, அவளுக்கு ஒரு நல்ல மாறுதலா இருக்கும். கொஞ்சம் வெளியில வாசல்ல போயிண்டு வந்துண்டு இருந்தா குழந்தைக்கு மனசு குழம்பாம இருக்கும். அடுத்த தடவை நான் வரச்சே அவளை என் கூட அனுப்பு. அனுவுக்கு எப்ப லீவு வந்தாலும் அவளை இங்க கொண்டு வந்து விட்டுட சொல்றேன். என்னதான் புஷ்பா பாட்டி தாத்தான்னு இருந்தாலும் வளர வளர என்னை மிஸ் பண்ணத்தான் செய்யறா. சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் 2 குழந்தைகளும் சேர்ந்திருந்தா ரெண்டுமே சந்தோஷமா இருக்கும் இல்லையா. கல்பனா அந்த இல்லத்திற்கு வரும்போது ஐஸ்வர்யாவிற்கு 12 வயது இருக்கலாம். இப்போ அவளுக்கு 20 வயது இருக்கும். அந்த பெண்ணின் கதையே ஒரு பெரிய கதை. சாந்தி இல்லம் ஆரம்பித்து சில வருடங்கள் ஆகி இருந்தது. சரோஜினியின் அண்ணன் காலமாகிவிட்டார். அண்ணி அதிக நாட்டமில்லாமல் இருந்தாள். சமையலுக்கு சரியான ஆள் கிடைக்காமல் இவர்கள் கஷ்டப்பட்ட நேரம். அப்போது வந்து சேர்ந்தவள்தான் நீலமணி. ஆந்திராவில் நிடதவோலு பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவள். இங்கே வரும்போது அவளுக்கு 18 வயது கூட நிரம்பவில்லை என்றாள். நல்ல உயரமும் வருமனுமாக இருந்தாள் அந்த நீலமணி. அவளை இந்த இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்தது அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு டீச்சர். அவளுடன் அந்த பெண்ணின் மாமியார் மாமனார் இருவரும் வந்திருந்தனர். படிக்காத கிராமத்து ஜனங்கள், தமிழில் ஒரு வார்த்தை கூட தெரியவில்லை. இல்லத்தில் அந்த பெண்ணை சேர்ப்பதற்காக வந்திருப்பதாக சொன்னார்கள். எதுக்கு இந்த பெண்ணை இத்தனை தூரம் இங்க சேர்க்க கூட்டி வந்திருக்கீங்க, எல்லா விபரமும் சொல்லுங்க என்றாள் சரோஜினி. அப்போதுதான் அவள் இந்த இல்லத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தாள். அவர்கள் மொத்த விபரமும் சொன்னார்கள். அந்த பெண்ணுடன் வந்திருந்ததில் வயதானவள் அவள் மாமியார். இந்த பெண் அவளுடைய தம்பி பெண்தான். கிழவிக்கு ஒரே பிள்ளை, அத்தை பிள்ளை, மாமா பெண். மாமா என்கிற உறவெல்லாம் கல்யாணம் செய்து கொள்வதற்காகவே படைக்கப்பட்டதாக எண்ணுகிற மக்கள் அவர்கள். அந்தபடி கிழவியின் பிள்ளைக்குத்தான் தங்கள் பெண் என்று அந்த பெண்ணை பெற்றவர்களின் நம்பகம். வெளியே பெண் கொடுத்தால் நிறைய பணம் கொடுக்க வேண்டும். கிழவிக்கும் தன் தம்பி உறவு முறியாமல் இந்த பெண்ணையே தன் பிள்ளைக்கு பண்ணிக்கொள்ள ஆசைதான். ஆனால் பிள்ளையோ சின்ன வயதில் இருந்தே மகா முரடன். பெரியவனான போது வேண்டாத பழக்கங்களும் சகவாசங்களும் தொற்றிக்கொள்ள யாருக்கும் பயன்படாத ஒரு போக்கிரியாகவே கிளம்பிவிட்டான். அதனால் கிழவிக்கும் அவள் புருஷனுக்கும் சற்று பயமாக இருந்தது. இதற்கு நடுவில் நீலமணியின் அம்மா வயல் வேலைக்கு போன இடத்தில் பாம்பு கடித்து இறந்து போனாள். பெண்டாட்டி செத்தவன் புது மாப்பிள்ளை அல்லவா. நீலமணியின் தகப்பன் 2ஆம் கல்யாணம் செய்து கொண்டான். சித்திக்கு வந்த அன்றே நீலமணியை பிடிக்கவில்லை. இத்தனைக்கும் அந்த வயதிலேயே வீட்டு வேலை, மாட்டு வேலை, தோட்ட வேலை என்று மாங்கென்று உடைத்து கொட்டுவாள் நீலமணி. ஆனாலும் அவளுக்கு பாதி வயிறு சோறு கூட போட மாட்டாள் அந்த மகராசி.
புது பொண்டாட்டி மோகத்தில் சித்திக்காரி தன் பெண்ணுக்கு செய்யும் கொடுமைகள் எதுவும் அவள் தகப்பன் கண்களில் படவே இல்லை. 14 வயது நீலுவிற்கு அவள் அத்தை பையன் எல்லேஷை திருமணம் நிச்சயம் செய்துவிட்டாள் அவள் சித்தி. அவன் நீலுவைப் போல் 2 மடங்கு வயதானவன். தம்பி பெண் அவனிடம் கஷ்டப்பட வேண்டாமே என்று தோன்றி அவன் பெற்றோர் அவனுக்கு கல்யாணத்திற்கு வெளியில் பெண் பார்த்தனர். அவன் குணம் அந்த வட்டாரத்திலேயே மிகவும் பிரசித்தமாயிருந்ததால் யாரும் அந்த போக்கிரிக்கு பெண் கொடுக்க முன்வரவில்லை. நீலமணிக்கும் எல்லேஷுக்கும் கல்யாணமாகி அவள் மாமியார் வீட்டிற்கும் வந்தாயிற்று. அவள் மாமியாருக்கும் மாமனாருக்கும் ஒரு நப்பாசை, இவள் சாமர்த்தியத்தில் மயங்கி பிள்ளை மாறிவிடுவானோ என்று. ஆனால் தன்னை விட ரொம்ப சின்னவளான அவளை கல்யாணம் செய்து கொண்டதிலும் நீலுவை எல்லோரும் கொண்டாடியதிலும் அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாகிவிட்டது. அதனால் ஆன பையன் அவன் இன்னும் பெரிய முரடனானான். ஒரு வேளை கூட அவளை அன்பாக நடத்தியதில்லை. எப்போதும் அவளுக்கு அடி உதைதான். கெட்ட வார்த்தைகளில் காது கூசும்படியாக திட்டுவான். பொறுத்து பொறுத்து பார்த்த அவன் பெற்றோர் நீலுவின் தகப்பனுக்கு விபரம் தெரிவித்தனர். ஆனால் அவனோ, பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாயிற்று, இனி உங்கள் பாடு அவள் பாடு என்று கையை விரித்து விட்டான். தாயில்லா தகப்பன் தாயாதி என்று சும்மாவா சொன்னார்கள்? தங்கள் பையனிடத்தில் அந்த பெண் படும் அவஸ்தையில் இருந்து தப்புவிக்க அவளை யாராவது தெரிந்தவர்கள் வீட்டில் 2 நாள் விட்டாலும் அங்கேயும் போய் கலாட்டா செய்து கூட்டி வந்து விடுவான். வீட்டுக்கு வந்தவுடன் அடி உதை திட்டுதான். இதன் நடுவில் நீலுவிற்கு ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது. அது வேறு பிறந்து அதுவும் இவள் மாதிரி அவஸ்தைப்படக்கூடாது. அதற்கு முன்னால் அவளை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைக்கணும் என்றுதான் இங்கே அவளை பிள்ளைக்கு தெரியாமல் அழைத்து வந்திருக்கிறார்கள். வரங்கல் அருகே அவர்களுடைய சொந்த கிராமத்தில் சம்மக்கா சாரக்கா என்று ஒரு பண்டிகை வரும். அதற்கு போவதாக சொல்லி இவளை இங்கு கூட்டி வந்திருக்கிறார்கள். அந்த டீச்சர் மொத்த விபரமும் சொல்லிவிட்டு, எப்படியாவது பிழைச்சு போகட்டும்மா, இவளை இங்கேயே வச்சுக்கங்கம்மா, என்ன வேலை சொன்னாலும் நல்லா செய்வா என்று ரொம்பவே கெஞ்சினாள். பாவம், பெரியவர்கள் இருவரும் மாறி மாறி தங்களுக்கு தெரிந்தபடி தெலுங்கையே தமிழ் போல பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சரோஜினி உடனே ஒப்புக்கொள்ளவில்லை. நாளைக்கே உங்கள் பிள்ளை இங்கே வந்து வம்பு தும்பு பண்ணினான் என்றால் நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்டாள். அந்த பெண் இத்தனை நாழி தனக்கும் நடப்பனவற்றிற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல நின்று கொண்டிருந்தவள் சரோஜினி சொன்னதை கேட்டு என்ன புரிந்ததோ என்னவோ கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள். அவர்களை இருக்க சொல்லிவிட்டு அண்ணியிடம் போனாள் சரோஜினி. அப்போதுதான் சற்று எழுந்து உட்கார்ந்திருந்த அண்ணியிடம் எல்லா விவரமும் சொன்னாள். அண்ணி சொன்னாள், எனக்கும் உள்ளூர பயமாகத்தான் இருக்கிறது. ஆனா எப்போ ஆதரவில்லாதவர்களை பார்த்துக்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்டோமோ இப்படி பல சோதனைகளும் வரத்தான் செய்யும். நாம் சமாளிச்சுத்தான் ஆகணும். நமக்கு போலீஸ்ல நீதித்துறையிலேன்னு பல இடங்கள்லேயும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்கு. அதனால அந்த பெண்ணை கூட்டிண்டு வா, இன்னும் தீர விசாரித்து விட்டு சேர்த்துக்கலாம் என்றாள். திரும்ப எல்லா விவரங்களையும் அண்ணியிடம் சொன்னார்கள். சரோஜினியின் அண்ணி அனந்தபூர் பக்கத்தில் இருந்திருக்கிறாராம். ஆனாலும் இப்போது தெலுங்கு சரளமாக பேசவோ பேசியதை புரிந்து கொள்ளவோ முடியாத நிலை. ஆனாலும் சரோஜினியை விட எல்லாவற்றையும் கொஞ்சம் நன்றாக புரிந்து கொண்டாள். சரோஜினி கேட்டபோது நீலமணியின் மாமியாருக்கு அது என்னவென்று புரியவில்லை போலிருக்கிறது. இப்போது அந்த கேள்விக்கு பதில் சொன்னாள். என் பிள்ளையால் நாங்க இப்படி தமிழ்நாடு வரைக்கும் வருவோம் என்று யூகிக்க கூட முடியல. அங்கேயும் சொல்றவங்க யாரும் கிடையாது. அவன் வருவான்னு பயப்படாதீங்கம்மா என்று சொல்லி சரோஜினியையும் அவள் அண்ணியையும் கையெடுத்து கும்பிட்டாள். அந்த பெண் நீலமணியும் இவர்கள் காலிலேயே விழுந்து விட்டாள். இந்த பெண்ணிற்கு வயது என்ன இருக்கும்? நம் ஜனங்க மாறவே மாட்டாங்களா? ஊருக்கு முன்னே கல்யாணம் என்ன வேண்டி இருக்கு என்று அங்கலாய்த்தவள் சரோவிடம், சரி சரோ, இவங்களை உள்ளே கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டு அனுப்ப சொல்லு. இந்த பெண்ணை இங்கேயே யார் ரூம்லையாவது கூட தங்க விட்டுடு என்றாள். பாவம், அவர்கள் போகும்போது அவர்களும் சரி நீலமும் சரி ஒரே அழுகை. புது இடம், பயமாகத்தானே இருக்கும். மறுநாள் காலையில் அந்த இல்லத்தில் டிஃபன் சமையல் என்று செய்ய ஆரம்பித்தவள்தான். அதற்கு பிறகு அந்த சமையல் கட்டு இவளுடைய சாம்ராஜ்யமாக ஆகிவிட்டது. அவள் இருந்தவரை அவள்தான் செய்தாள். இவள் செய்த ஆந்திரா சமையல் இவர்களுக்கு ஒத்து வராததால்
கொஞ்சம் கொஞ்சமாக நம் பக்கத்து சமையல் கற்றுக்கொண்டு அதில் திறமையாக செயல்பட்டாள். எத்தனை முறை தவறுகளை சுட்டி காண்பித்து திருத்தினாலும் கோபப்படவே மாட்டாள். வேலை செய்யவும் அஞ்ச மாட்டாள். 5 வருடங்கள் நல்லபடியாகவே கழிந்தன. நீலு எழுத படிக்க கற்றுக்கொண்டாள். முதல் கொஞ்ச மாதங்கள் வெளியே போகவே பயந்தவள். அப்புறம் எல்லாம் வெளியில் வாசலில் போய் வர ஆரம்பித்தாள். இவர்களும் அவளுக்கு நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுத்து அவளின் நலனிலும் அக்கறை காண்பித்து நன்றாக பார்த்து கொண்டார்கள். 5 வருடங்கள் கழிந்த நிலையில் சரோஜினியும் அவள் அண்ணியுமாக சேர்ந்து இவளை கேட்டார்கள். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா நீலு? அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தால் தயங்காம சொல்லு. நாங்களே ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் என்று. ஐயையோ வேண்டாம்மா, நான் பாட்டுக்கு இப்படியே என் காலத்தை நல்லபடியா ஓட்டி விடுகிறேன். எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் என்று சொல்லிவிட்டாள். 5 வருடங்களுக்கு முன் அறியாத பெண்ணாக ஆந்திரா கிராமத்தில் இருந்து இங்கு வந்து பம்மி பம்மி நின்ற நீலமணியா இவள் இத்தனை தெளிவாக பேசுகிறாளே என்று இவர்களுக்கு வியப்பாக இருந்தது. திடீரென்று ஒரு நாள் விடியற்காலையில் கேட் அருகே ஒரே சப்தம். சப்தம் இவர்களுக்கு கேட்கும் போதே அங்கு தகராறு ஆரம்பித்து 10 நிமிடமாக இருக்க வேண்டும். வாட்ச்மேனிடம் ஒரு ஆள், இவர்கள் முன்பின் பார்த்தறியாதவன், தன்னை உள்ளே விட சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தான். இவர்கள் பின்னாலேயே வந்த நீலு, அது என் புருஷன்தான் அம்மா என்று சன்னமான குரலில் வனிதாவிடம் சொன்னாள். அப்போதுதான் ஒரு மாதம் முன் வனிதாவும் பார்வதியும் அங்கு வந்திருந்தார்கள். வனிதா அதை சரோஜினியிடம் சொல்ல அவனை உள்ளே விடுமாறு சரோஜினி வாட்ச்மேனிடம் சொன்னாள். உள்ளே வந்த அவன் யாரும் எதிர்பாராத வண்ணம் சரோஜினியின் கால்களில் தடால் என்று விழுந்தான். திடுக்கிட்டு போன சரோஜினி, எழுந்திருப்பா, யார் நீ, என்ன வேணும் உனக்கு என்று கேட்டாள். அம்மா, எனக்கு என் பெண்டாட்டி வேணும்மா. நான் அவளை நல்லபடியா வச்சு குடித்தனம் பண்றம்மா. அவளை அடிக்க மாட்டம்மா. பூ மாதிரி வச்சு பார்த்துக்கிறம்மா. அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலம்மா என்று சொல்லிவிட்டு பெரிதாக அழுதான். வனிதாவின் பின் நின்று கொண்டிருந்த நீலமணியை பார்த்தான். அவள் அருகே சென்று அவள் கைகளை பிடித்து கொண்டு, நீலு, என்னை மன்னிச்சிடுமா. இனிமே நான் உன்னை அடிக்க மாட்டேன். உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். என்னோட வந்துடுமா என்று கெஞ்சினான். பிறகு சரோஜனியை பார்த்து, அம்மா, நான் இதுவரைக்கும் கெட்டவனாத்தான் இருந்தேன். இனிமே நான் நல்லவனா நடந்துக்கிறேம்மா. நான் இப்ப திருந்திட்டேன். இப்பெல்லாம் குடிக்கிறது இல்ல. ஒழுங்கா வேலைக்கு போறேன். தயவு செஞ்சு நீலுவை என்னோட அனுப்பி வையுங்கம்மா என்று மன்றாடினான். அதற்குள் சப்தம் கேட்டு அங்கு மெதுவாக வந்த சரோஜாவின் அண்ணி சாந்தம்மா விபரமெல்லாம் அறிந்து கொண்டாள். பிறகு சரோஜினியையும் நீலமணியையும் தன் ரூமிற்கு கூப்பிட்டாள். நீலமணியை நேரடியாகவே கேட்டாள். என்ன நீலு, உனக்கு உன் புருஷனோட போகணும்னு ஆசை இருக்கா? அது ஆசைன்னு இல்லம்மா. ஆனா பாவம் அவரு என்னை வேண்டிக்கிட்டு அழறார் இல்லையா, அதுதான் மனசு என்னவோ பண்ணுது என்றாள் நீலு. சரிம்மா, உன் மனசு புரிஞ்சு போச்சு. நீ உன் கணவனோட போ சரோ. இவளை நீ உன் கணவனோட போ சரோ. இவளை அவனுடன் அனுப்ப ஏற்பாடு செய் என்றாள். அம்மா, கோபிச்சுக்கிட்டீங்களா என்றாள் நீலு. இல்லம்மா, கோபம் எதுக்கு? அன்னைக்கு தெளிவா இன்னொரு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னியே. இன்னைக்கு தெளிவா இவரோட போக மாட்டேன், வேண்டாம் இந்த வாழ்க்கைன்னு நிச்சயமா சொல்லல. எப்ப நீ அப்படி சொல்லலையோ நீ அவனோட போய் வாழறது தான் சரி. உனக்கு இன்னும் வாழ வேண்டிய வயசு. போய் நல்லபடியா வாழ்க்கையை வாழுமா. நீ இப்படி தனியா நிப்பானேன்? அவன் வந்து கூப்பிட்டதும் அவனை மன்னிச்சுட்ட பாத்தியா? இதுதாம்மா இந்த நாட்டு பெண்களின் குணம். சந்தோஷமா போயிட்டு வாமா என்று சொன்னாள். பின் சரோஜினியை தனியே கூப்பிட்டு, நீலிகிட்ட ரகசியமா வச்சுக்க சொல்லி கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புமா. மனசுல கொஞ்சம் பயமும் இருக்கு எனக்கு என்றாள். அண்ணி, உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு, எனக்கு ஆனா ரொம்பவே பயமா இருக்கு. அதனால இஷ்டமும் இல்லை. இல்லம்மா, அவ போகட்டும், தடுக்காத. நாளைக்கு அந்த பெண்ணுக்கே தோணலாம், என் புருஷன் திருந்தி வந்து கூப்பிட்ட போது அனுப்பியிருந்தா நான் நல்லா வாழ்ந்திருப்பனே, இவங்களால தான் அது கெட்டதுன்னு. அதனால தான் சொல்றேன், அவளை தடுக்காத, போகட்டும் என்றாள். பின் நீலுவின் புருஷனையும் கூப்பிட்டு நிறைய புத்திமதிகள் சொல்லித்தான் அனுப்பினார்கள். இல்லத்தில் பார்வதி சமையலறை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டாள். 1 வருடம் ஓடிவிட்டது. ஒரு நாள் மத்தியானம் வயிற்றில் 8 மாத கருவை சுமந்து கொண்டு நீலமணி இல்லத்தின் வாசலில் வந்து நின்றாள். அவள் நின்ற கோலம் பெற்றவர்கள் வளர்த்தவர்கள் என்று
யாராவது பார்த்திருந்தால் வயிறு எரிந்து போயிருப்பார்கள். இவளை இந்த கதிக்கு ஆளாக்கினவர்களை சாபத்தாலேயே சுட்டெரித்திருப்பார்கள். சரோஜினிக்கு இவளை பார்க்க பாவமாக இருந்தது. கன்றாவையான ஒரு கிழிந்த புடவை, ரவிக்கை, எண்ணெய் காணாத தலைமுடி, கன்னத்திலும் கழுத்திலும் குழி விழுந்து, குச்சி குச்சியான கை கால்களுடன் என்ன கோலம் இது? பிச்சைக்காரி கெட்டாள். கையில் ஒரு பழந்துணி மூட்டை வேறு. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் அந்த ஆளோட போயிருக்க கூடாது. என்னால் அங்க 2 நாட்கள் கூட நிம்மதியா இருக்க முடியலம்மா. இப்ப அத்தையும் இல்ல, மாமா மட்டும்தான். ஆனா அவர் பேச்சு எதுவும் இவர் கேட்க மாட்டாரு. இவர் மாறவே இல்லம்மா. அதே பழைய ஆளுதான். குடி, அடி, உத, கோபம் எதுவுமே மாறல. என்ன அடிச்சு துவைச்சு பண்ணின இம்சை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இத்தனை நாள் இருந்தம்மா. இப்ப இதுக்கு மேல தாங்க முடியாம தான் வீட்டை விட்டு புறப்பட்டுட்டேன். எனக்கு உங்களையும் இந்த இடத்தையும் விட்டா யாரம்மா தெரியும்? எதுக்கு அந்த ஆள் உன்னை அப்படி படுத்தினா? அவனுக்கு என்னதான் வேணுமாம் என்று கேட்டாள் சரோஜினி. இத்தனை நாள் காரணம் இல்லாம அடிச்சாரு. இப்போ ஒரு பெரிய காரணம் தேடி இருக்காருமா. அது என்ன பொல்லாத காரணம் என்று சற்று எரிச்சலுடன் கேட்டாள் சரோஜினி. நான் மாசமானதிலிருந்து பிள்ளை குழந்தை தான் பெத்து தரணும். பொண்ணு பிறந்ததோ உன்னையும் அந்த குழந்தையையும் கழுத்து நெரிச்சே கொன்னுடுவேன். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு சொல்றாருமா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுமா என்று நீலு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வெறி பிடித்தவன் போல உள்ளே பாய்ந்து வந்தான் அவள் கணவன் எல்லேஷ். வாட்ச்மேன் வாயை பிளந்து கொண்டு நீலு கதையை கேட்டு கொண்டிருந்ததில் எல்லேஷ் உள்ளே வந்ததை கவனிக்கவில்லை. இவர்கள் யாரும் என்ன ஏது என்று சுதாரித்துக் கொள்வதற்குள் நீலுவை நெருங்கிவிட்டான் அவன். அவள் சரோஜினி ரூம் வாசற்படியில் நின்று பேசிக்கொண்டிருந்தாள். அவளை அப்படியே கொத்தாக தலைமயிரை பற்றி கீழே இழுத்தான் எல்லேஷ். வாய் அடைத்து போய் அனைவரும் பார்த்து கொண்டிருக்க நீலுவின் முகத்தில் மாறி மாறி 4 அறைகள் விட்டான். அதற்குள் டிரைவரும் அங்கு வர வாட்ச்மேனும் டிரைவருமாக எல்லேஷ் மேல் பாய்ந்து அவனை பின்னாடி இழுத்தார்கள். யார் இந்த ஆளை உள்ள விட்டது? வனிதா, போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு என்று சரோஜினி சொல்ல, போலீஸ் என்ற பெயரை கேட்டதும் அவன் ஓட பார்த்தான். ஓடும் முன் தன் காலை தூக்கி நீலுவின் இடுப்பில் ஓங்கி ஒரு உதை விட்டான். அதற்குள் கீழே விழுந்து கிடந்த துணி மூட்டையில் இருந்து ஒரு புடவையை எடுத்து பாதியாக கிழித்து அவன் கைகளை பின்புறமாகவும் கால்களை சேர்த்தும் கட்டி அங்கிருந்த ஒரு மகிழ மரத்தில் கட்டி போட்டார்கள். நிலைமையை நொடியில் யூகித்து அறிந்த வனிதா போலீசுடன் ஆம்புலன்ஸுக்கும் போன் செய்து விட்டாள். விழுந்த வேகத்தில் நீலுவிற்கு ஸ்மரணை தப்பிவிட்டது. வலிப்பு போல் 2 முறை வெட்டி இழுத்தது. கிட்டத்தட்ட நிறை மாதக்காரி அல்லவா? தரை முழுவதும் அவளின் உதிரப்போக்கால் சகதியானது. அவசர அவசரமாக அவளுடைய மற்றொரு புடவையை 2 தூண்களுக்கு மத்தியில் திரையாக பாரு கட்ட எல்லோருமாக நீலுவை இழுத்து திண்ணையில் படுக்க விட்டார்கள். அடுத்த 10 நிமிடங்களுக்குள் போலீஸ் ஆம்புலன்ஸ் 2ம் வந்துவிட போலீஸ் எல்லேஷை அள்ளி கொண்டு போனது. ஆம்புலன்ஸில் வந்த ஒரு டாக்டரும் 2 நர்ஸும் இறங்கி சட்டென்று நிலைமையை யூகித்து கொண்டார்கள். அதற்குள் நீலமணியிடம் இருந்து அம்மா என்ற பெரிய அலறல். டாக்டர் தலை வெளியே வந்துவிட்ட குழந்தையை எடுக்க, அதுவும் சத்தமாக அழுது தான் நார்மலாக இருப்பதை தெரிவிக்க நர்ஸ் உதவியுடன் குழந்தையின் தொப்புள் கொடி அறுக்கப்பட்டது. ஒரு உயிரின் உதயம், ஒரு உயிரின் அஸ்தமனம் இரண்டுமே ஒரே கணத்தில் நிகழ்ந்துவிட்டது. ஆம், ஒரு பெண் குழந்தையை ஈன்ற நீலு அந்த கணத்திலேயே தனக்கு இந்த உலக கஷ்டங்கள் எதுவும் இனி வேண்டாம் என்று படைத்தவனிடம் போய் சேர்ந்து விட்டாள். சாந்தம்மா கையில் சுத்தம் கூட செய்யப்படாத அந்த குழந்தை வீறிட எல்லோரும் திகைத்து நின்றார்கள். டாக்டர், இந்தம்மா போயாச்சு. மேடம், யார் அவங்க உறவுக்காரங்க என்று கேட்டார். அப்படி யாரும் இல்லாத அனாதைங்க அவங்க என்றாள் சரோஜினி. நாங்களே அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா என்று கேட்டார் டாக்டர். சரோஜினி சரி என்றதும் நீலமணியின் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். குழந்தையை நர்ஸ் சுத்தம் செய்து கொடுத்தாள். பார்வதி அதற்குள் 2 சுத்தமான டவல்களை எடுத்து வர குழந்தையை அதில் சுற்றி சரோஜினியின் கட்டிலில் கிடத்தினார்கள். 2 பெண்கள் வெளியே இடத்தை சுத்தம் செய்தார்கள்.
டாக்டர், இந்த அடக்கத்துக்கு கொஞ்சம் செலவாகும் மேடம், அப்புறமா வாங்கிக்கிறோம் என்றார். அடுத்து சரோஜினி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்து, அந்த ஆளுக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க, ஆனா கூடுமானவரை எங்கள் இல்லத்தின் பெயர் வெளிவராம பாத்துக்கங்க சார் என்று கேட்டுக்கொண்டாள். அடுத்து சரோஜினி, இந்த குழந்தை இப்படி கத்தி கத்தியே களைச்சு போய் தூங்கிடுச்சு, என்ன பண்ணலாம் என்று தவிக்க, பாரு காய்ச்சி ஆற வைத்த தண்ணீரில் துளி சர்க்கரை போட்டு ஸ்பூனுடன் எடுத்து வந்தாள். அதற்குள் ஆயா மீனாட்சி, ஒரு நிமிஷம் டிரைவரை என்னோட கார்ல அனுப்புங்கம்மா என்றாள். அவள் உத்தேசம் புரிந்து சரி என்று சாந்தம்மா சொல்ல மீனாட்சி கிளம்பினாள். 15 நிமிடத்தில் அவள் மருமகள் 1 மாதமே ஆகியிருந்த அவள் குழந்தை அவர்களுக்கு இரவு வேண்டிய துணிகளுடன் நீலுவின் குழந்தைக்கு என்று சில சட்டைகளுடனும் வந்துவிட்டாள். எல்லோருக்கும் ரொம்பவே சந்தோஷம். எல்லோரும் மீனாட்சிக்கு நன்றி சொன்னார்கள். அந்த இளம் தாயிடம் அன்று பிறந்த அந்த பச்சை மண் பசி அறியது. இந்த சின்ன உயிரை எப்படி அண்ணி பெருசாக்குவோம், பயமா இருக்கே என்றாள் சரோஜினி. நீயும் நானுமா ஆக்கப் போறோம், அதை கடவுள் பார்த்துப்பார், கவலைப்படாத என்றாள் சாந்தம்மா. அக்கா, யாரிடமாவது கொடுத்து வளர்க்க சொல்லி விடுவோமா, நம்மால் எப்படி வளர்க்க முடியும் என்று நிஜமான பயத்துடன் கேட்டாள் வனிதா. இதுவரை இத்தனை சின்ன குழந்தை நம் இல்லத்துக்கு வந்ததில்லை, நாமும் வளர்த்ததில்லை. ஆனால் நாமும் எதையும் சந்திக்க தயாராக இருக்கணும். ஆதரவற்ற பெண்களுக்கு உதவுவதுதானே நம் லட்சியம். இந்த குட்டி பாப்பாவும் அந்த வரிசையில் சேர்ந்ததுதானே. கவலைப்படாதீங்க, நடக்க நடக்க நாராயணன் செயல், எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்புவோம் என்றாள். இப்ப எல்லோரும் போய் குளிச்சு சாப்பிட்டுட்டு படுங்க, குழந்தையை நான் என் பக்கத்திலேயே விட்டுக்கிறேன். மீனாட்சியும் அவள் மருமகளும் அவள் குழந்தையை விட்டு கொண்டு இங்கேயே படுக்கட்டும். பாரு, ஒரு நைட் லைட் கொண்டு வந்து இங்க வையுமா. வனிதா, இன்னும் 2 காட்டன் புடவைகள் சலவையில் இருந்தது வந்தது இருக்கு என் துணி அலமாரியில், அதை எடுத்து குழந்தைக்கு தேவையான மாதிரி கிழிச்சு கொடு என்றாள் சரோஜினி. அனைவரும் அவரவர் வேலைகளை பார்க்க கிளம்பினார்கள். நாளன்னைக்கு நீலமணிக்காக ஒரு பிரார்த்தனை கூட்டம் நடத்திடலாம் என்று சொல்லிவிட்டு குளிக்க கிளம்பினாள் சாந்தம்மா. மறுநாள் காலையிலேயே யாரோ சாந்தம்மாவிற்கு போன் செய்தார்கள். அவர்கள் வசதியானவர்கள் தானாம். குழந்தை இல்லையாம், உங்கள் இல்லத்தில் ஒரு அனாதை பெண் பிரசவித்துவிட்டு இறந்து விட்டாளாமே, நாங்கள் அதை வளர்க்க ஆசைப்படுகிறோம், தருவீர்களா என்று கேட்டனர். அது பெண் குழந்தை என்றால் சாந்தம்மா. சாதாரணமாக இப்படி கேட்பவர்கள் பெண் குழந்தை என்று தெரிந்தால் பின் வாங்கி விடுவார்கள். எதனாலோ சாந்தம்மாவுக்கு அந்த குழந்தையை தன்னுடனேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியிருந்தது. அதனால் யோசித்து சொல்கிறேன் என்று பதில் சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள். 3ஆம் நாள் அந்த சின்ன குழந்தை வளரப்போவது இல்லத்திலேயே தான் என்று முடிவாகிவிட்டது. ஆமாம், பிறந்த மறுநாள் டாக்டரிடம் போய் குழந்தையை காண்பித்து அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தேவையானதையெல்லாம் வாங்கி கொண்டார்கள். மீனாட்சியின் பேர குழந்தைக்கு 2 கைகளிலும் 200 ரூபாயை கொடுத்து அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். எத்தனையோ பெண்களுக்கு பெற்ற குழந்தைக்கு பால் தர முடியாமல் ஏதாவது உடம்புக்கு வருவதுண்டு. அதனால் ஒன்றும் ஆகிவிடாது, பயம் வேண்டாம் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். அன்றில் இருந்து பாரு 2 பெண்களை உதவிக்கு வைத்து கொண்டு சமையல் அறையை பார்த்து கொள்ள, வனிதா சாந்தம்மாவுடன் படுத்துக்கொண்டு சின்ன குழந்தையை பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள். அது பிறந்த 3ஆம் நாள் அரசாங்கத்தின் சுகாதார இலாக்காவில் இருந்து ஒரு மிக நல்ல செய்தி வந்தது. என்னதான் நிறைய பரம்பரை சொத்து இருந்தாலும் வருமானம் என்று பெரிதாக ஏதும் இல்லாமல் மேன்மேலும் வளர்ந்து வரும் இல்லத்தை பராமரிப்பது கஷ்டம் என்று உணர்ந்த சாந்தம்மாவை வக்கீல் அரசாங்கத்திடம் உதவி கேட்டு விண்ணப்பிக்க சொல்லி இருந்தார். அதற்கான எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் பயன் ஏதும் கிடைக்காத நிலையில் விண்ணப்பித்ததையே எல்லோரும் மறந்துவிட்டிருந்தனர். அன்று வந்த போன் இவர்கள் இல்லத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அரசின் சுகாதாரத்துறை ஒதுக்கியிருந்ததை தெரிவித்தது. இந்த செய்தி கிடைத்ததும் குட்டி பாப்பாவை எல்லோரும் இன்னும் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். குழந்தையும் எப்படி இருந்தது, அது எத்தனை மாதங்களில் பிறந்தது என்னவோ அப்படியே உதறி இடுப்பில் போட்டு கொள்ளலாம் போல் ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இருந்தது. தலை நிறைய முடி, கருப்பு திராட்சையாக கண்கள், குண்டு கன்னங்கள், குட்டியூண்டு வாய், ரோஜா மொட்டு மாதிரி நல்ல நிறம்,
அந்த குழந்தையை, அதுவும் இல்லத்திற்கு அத்தனை ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்த குழந்தையை யாருக்காவது கொடுக்கவெல்லாம் அங்கு யாருக்குமே மனது வரவில்லை. 21 நாட்களுக்கு பிறகு குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது என்ற கேள்வி வந்தபோது, அவள் பெயர் ஐஸ்வர்யா, வேறு என்ன பெயர் அதற்கு பொருத்தமாக இருக்க முடியும் என்று சாந்தம்மா கேட்க, அதை எல்லோரும் ஆமோதிக்க, எல்லோருக்கும் பிடித்த செல்ல குழந்தையாக வளர்ந்தாள் ஐஸ்வர்யா. ஆனால் எத்தனையோ செல்லமாக நடத்தினாலும் ஐஸ்வர்யா யாரிடமும் எல்லை தாண்ட மாட்டாள். சின்ன வயதில் இருந்தே ஒருவித மன முதிர்ச்சியுடன் அமைதியாக இருப்பாள். வாயாட மாட்டாள். படிப்பிலும் படுசுட்டி. முதலில் ஏழை மாணவர்களுக்கான உபகார சம்பளத்தில் படித்த அவள் 5 வகுப்பை தாண்டியதுமே சிறந்த மாணவர்களுக்கான உபகார சம்பளம் பெற ஆரம்பித்து விட்டாள். பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்ததுமே எங்கு முடியுமோ அங்கு ஒத்தாசை செய்வாள். சின்ன குழந்தைதான் என்றாலும் தன்னால் எது முடியுமோ அதை நிச்சயமாக செய்வாள். எப்போது படிக்கிறாளோ, எப்போது வீட்டு பாடம் எழுதுகிறாளோ யாருக்கும் தெரியாது. தன் பாட புத்தகங்களையும் துணிமணிகளையும் பத்திரமாக வைத்து கொள்வாள். மொத்தத்தில் அவளை யாரும் எதற்காகவும் ஒரு வார்த்தை சொல்லும்படியாக வைத்து கொள்ள மாட்டாள். அவள் 3ஆம் வகுப்பு வரும் வரை சாந்தம்மா இருந்தாள். தன்னுடனேயே அவளை வைத்து கொள்வாள். சாந்தம்மாவின் காலம் முடிந்தபோது இந்த குழந்தை அழுத அழுகையில் எல்லோரும் பயந்தே போனார்கள். எப்படிடா இவளை தேற்றப் போகிறோம் என்பதே எல்லோருடைய பேச்சாகவும் இருந்தது. நாளா வட்டத்தில் மனம் தேறினாள் ஐஸ்வர்யா. அது தானே பெரியவர்கள் சொல்கிறார்கள், உப்பும் தண்ணியும் ஏற ஏற உணர்ச்சிகள் ஆறும் என்று. சாந்தம்மா இருந்தபோது ஐஸ்வர்யா எப்படி நடத்தப்பட்டாளோ அப்படித்தான் இப்பவும் நடத்தப்பட்டாள். அவள் 10வது வகுப்பில் மாகாணத்தில் 4வது இடத்தில் தேறினாள். பிறகு 12வதிலும் 2வதாக வர அவளை மெடிக்கல் காலேஜில் கூப்பிட்டு இடம் கொடுத்து விட்டார்கள். அவளின் படிப்பு முழுவதுமாய் ஆகிவிட்டதால் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேடித்தர வேண்டும் என்பதே சரோஜினிக்கு இப்போதெல்லாம் எண்ணமாக இருந்தது. அதை பற்றித்தான் தன் மாமா பிள்ளை ராஜனிடம் பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஐஸ்வர்யா என்னவோ, நான் சில வருடங்களாவது வேலைக்கு போய் என்னை வாழ வைத்த இல்லத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும், அதற்கு பிறகு கல்யாணம் செய்து கொண்டால் போதும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். திருமணத்திற்கு அப்புறமும் தான் சம்பாதித்ததில் பாதியாவது இல்லத்திற்கு கொடுக்க சம்மதிப்பவர்களாக பார்க்கும்படி சொல்லிக் கொண்டிருந்தாள். கல்யாணத்திற்கு பணம் வேண்டுமே என்ற கவலை இப்போது இல்லை. ராஜன் கொடுத்துவிட்டு போய்விட்டார். ஆனால் இவள் சொல்கிறபடி இவள் சம்பாதிக்கும் பணத்தை இல்லத்திற்கு கொடுக்க சம்மதிக்கும் வரன் கிடைப்பது நடக்கிற காரியமா? இந்த பைத்தியக்கார பெண் இப்படி சொல்கிறதே. தான் நல்லபடியாக இருக்கும் போதே இவள் கல்யாணத்தை நடத்திவிட வேண்டும் என்றால் நடக்காது போலிருக்கிறதே என்று குமைந்து கொண்டிருந்தாள் சரோஜினி மனதிற்குள். அன்று வெள்ளிக்கிழமை காலை எழுந்ததும் பூஜை செய்ய ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாள் சரோஜினி. போன் மணி அடித்தது. எடுத்தால் எதிர்முனையில் பேசியவர் தன் பெயர் பாகியலட்சுமி என்றும் அடையாறில் இருப்பதாகவும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அன்று முன் மாலை வேளையில் சந்திக்க வரலாமா என்று கேட்டாள். என்ன விஷயமாக என்று கேட்ட சரோஜினியிடம், இது நேரே சொல்ல வேண்டிய விஷயம் அம்மா. நான் வருவதில் உங்களுக்கு ஒன்றும் இடைஞ்சல் ஏதுமில்லையே என்று கேட்டாள். தாராளமாக வாருங்கள் என்று சொல்லிவிட்டு பூஜையில் அமர்ந்து விட்டாள். யாராவது டொனேஷன் கொடுக்கவோ அல்லது அவர்கள் வீட்டு விசேஷம் எதையாவது ஒட்டி இல்லத்தில் அனைவருக்கும் சாப்பாடு போட முன் வந்தோ போன் செய்வது வழக்கம்தான். அல்லது யாராவது ஒரு தெரிந்த பெண்ணை இல்லத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் வருபவர்களும் உண்டு. யாராக இருந்தாலும் காலை இத்தனை சீக்கிரத்தில் போன் செய்ய மாட்டார்கள். சரிதான், வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டாள். மாலை 3:30 மணிக்கு இல்லத்தின் முன் ஒரு கார் வந்து நின்றது. அதில் இருந்து பணக்காரத்தனம் சொட்ட, ஆனால் கர்வம் இல்லாத அழகு புன்னகையுடன் ஒரு பெண்மணி வந்து இறங்கினாள். வாட்ச்மேன் வந்து சரோஜினியிடம் கேட்டு அனுமதி வாங்கிய பின் அவளை சரோஜினியின் ரூமிற்கு அழைத்து வந்தான். பின்னாலேயே டிரைவர் நிறைய பழங்கள் பிஸ்கட் பாக்கெட்டுகளுடன் 2 கூடைகளை கொண்டு வந்து வைத்தார். அந்த பெண்மணியின் கையில் ஒரு சிறு கூடை நிறைய மல்லிகைப்பூ இருந்தது. பூவை சரோஜினியிடம் கொடுத்துவிட்டு தான் பாகியலட்சுமி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் வந்தவள்.
அவளை வரவேற்று அமர சொன்ன பின் தானும் உட்கார்ந்தாள் சரோஜினி. நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அட்வொகேட் சதாசிவம் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். நான் அவருடைய மனைவி என்றாள். ரொம்ப சந்தோஷம்மா. சொல்லுங்க. நீங்க வந்த விஷயம் பற்றி தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள் சரோஜினி. அதற்குள் ஒரு பணிப்பெண் 2 கோப்பைகளில் தேநீர் ஒரு தட்டில் வைத்து எடுத்து வந்தாள். அந்த உபச்சாரத்தை பாக்யலட்சுமி மறுக்காமல் ஏற்றுக்கொண்டாள். நாசுக்காக கதவை ஒரு கழித்து வைத்துவிட்டு வெளியே போய்விட்டாள் அந்த பணிப்பெண். பரவாயில்லையே, உங்களிடம் தனித்து பேச வேண்டும் என்பதுதான் என் எண்ணமாக இருந்தது என்று வியந்தாள் பாக்யலட்சுமி. இங்கு எல்லோருமே விவரமானவர்கள், நல்ல குழந்தைகள் என்றாள் சரோஜினி. அதுதான், அப்படி ஒரு நல்ல குழந்தையை பற்றி பேசத்தான் நான் இங்கு வந்தேன். அப்படியா? புரியவில்லையே நீங்கள் சொல்வது. சட்டுன்னு சொல்லவா? உங்க ஐஸ்வர்யாவை எங்க சதீஷுக்கு பெண் கேட்டுத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம் என்ற வார்த்தைகள் சரோஜினி அறியாமலேயே அவள் வாயிலிருந்து வந்தன. விபரமா சொல்லுங்கம்மா. ஐஸ்வர்யாவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ வீடும் காலேஜும் தவிர வேறெங்கேயும் போக மாட்டாளே. அவளை பார்த்திருக்கீங்களா என்று கேட்டாள் சரோஜினி ஆச்சரியமாக. எல்லா விவரமும் சொல்றம்மா என்ற பாக்யலட்சுமி. என் பிள்ளை சதீஷ் ஒரு டாக்டர். போன வருஷம் எம்டி முடித்து விட்டான். சொந்தமாக ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு கொடுத்திருக்கோம். பிராக்டிஸ் நல்ல விதமாக நடக்கிறது. வீட்டின் முன்புறம்தான் கிளினிக். பார்க்க நல்லாவே இருப்பான். அவன் அப்பா மாதிரி நல்ல கலர் என்று சற்று வெட்க சிரிப்புடன் சொல்லி தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு போட்டோவை எடுத்து காட்டினாள். பையன் ரொம்பவே அழகாக இருந்தான். ஐஸ்வர்யாவிற்கு ஏற்ற ஜோடிதான் என்று ஒரு சந்தோஷம் மனது பூரா பரவிவிட்டது. அந்த பெண்மணியின் ஒவ்வொரு அசைவும் பேச்சும் மற்றும் சிரிப்பும் அவள் ஒரு பரம்பரை பணக்காரி என்று பறைசாற்றின. ஆனால் ரொம்பவே பண்பாடு உடையவளாக இருந்தாள். என்னம்மா, என்ன யோசனை? என் பையனுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. அவனுக்கு ஐஸ்வர்யா 3 வருஷம் ஜூனியராம். இவன் அவளோடு பேசியது கூட கிடையாதாம். அவள் இவனை பார்த்து கூட இருக்க மாட்டாள் என்கிறான். அவள் யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாள்னும் சொன்னான். அவனுக்கு நாங்க கல்யாணத்துக்கு பார்க்கிறோம்னு தெரிஞ்சதும் தனக்கு ஐஸ்வர்யாவை பண்ணிக்கணும்னு எண்ணம் இருக்குன்னு வெளிப்படையா சொல்லிட்டான். கேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா என்னம்மா, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. இல்லம்மா, உங்க அந்தஸ்து என்ன, இந்த பெண்ணோட பிறப்பு வளர்ப்பு என்ன, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? வரும்னு நாங்க நினைச்சதால தான் உங்களை தேடி வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் இருக்குமா? என் மாமியார் என் மச்சனனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவர் இஷ்டம் ஒன்னை தவிர மற்ற எல்லாத்தையும் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். என் மச்சினருக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒத்து வரவே இல்லை. என் மச்சினர் வீட்டை விட்டே போய்விட்டார். ரிஷிகேஷ் பக்கம் சன்னியாசியா சுத்துறதா யாரோ சொன்னாங்க. அந்த பெண்ணும் டைவர்ஸ் வாங்கிண்டு வேற கல்யாணம் பண்ணிண்டுட்டா என்று தொடர்ந்து ஏதோ சொல்ல வர, உங்க மாமனார் அட்வொகேட் ராமரத்தினமா? அவரும் அபிராமபுரத்துல தானே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் என்று கேட்டாள் சரோஜினி. ஆமாம்மா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படுவது என்ன, என் அப்பா நாளில் அவருடன் உங்க வீட்டிற்கே நிறைய தரம் வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்போ ஐஸ்வர்யா பத்தின விபரம் எல்லாம் உங்க வக்கீல் ஜெகநாதன் தான் சொன்னார். ஆக நீங்க அவளை பத்தின விபரம் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க. ஆமாம்மா, என் மாமனார் எங்க வீட்டுல இனிமே எந்த கல்யாணமும் மன பொருத்தம் மட்டும்தான் பார்த்து நடத்தணும்னு கண்டிப்பா சொல்லிட்டார். அதனால எங்களுக்கு எல்லா விஷயமும் சம்மதம்தான். பொண்ணை கொஞ்சம் கண்ணில் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ஆவலா இருக்கு என்றாள் பாக்யலட்சுமி. ஆமாம், உங்க கணவர் வரலையா இன்னைக்கு? அதை பத்தி நான் முன்னாடியே சொல்லி இருக்கணும். சாரி. அவரும் நானும் வருவதாகத்தான் இருந்தோம். இன்னைக்கு காலையில அவருக்கு வேற வேலை வந்துடுத்து. அவசரமா பெங்களூருக்கு போயிருக்கார். நல்ல நாள் வெள்ளிக்கிழமை போகணும்னு நினைச்சுண்டாச்சு. அதனால நிறுத்த வேண்டாம், ஒரு மட்டும் போயிட்டு வந்துடுனார். அதான் நான் மட்டும் வந்தேன். ஆனா அம்மா, நீங்க என்னதான் சொன்னாலும் அவளை உங்க வீட்டுல கொடுக்கறதுக்கு குறைந்தபட்சமா செய்ய வேண்டியதை செய்யணுமேம்மா. எங்களுக்கு அத்தனை வசதி இல்லையே என்றாள் சரோஜினி. ப்ளீஸ்மா, பணம் மட்டும் ஒருவனுடைய வாழ்க்கையை நிர்ணயித்து விட முடியாதம்மா. என் பையன் இஷ்டம் என்கிற ஒரு காரணம் போதும். உங்க பெண்ணை உடுத்தின புடவையோடு அனுப்புங்க. எங்க பொண்ணா நாங்க பார்த்துப்போம். அவளுடைய எதிர்காலத்தை பத்தி கவலையே பட வேண்டாம். உங்க வக்கீல் என்
மாமனாரிடம் ஜூனியராக இருந்தவர்தான். அவர்கிட்ட எங்களை பத்தி கேட்டுக்கோங்க. சீக்கிரமா கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றாள் பாக்யலட்சுமி. அப்போது அங்கே வந்த மாமாவை ஐஸ்வர்யா வந்துட்டாளா? வந்திருந்தா அவளை கொஞ்சம் இங்க வர சொல்லு. அப்படியே வனிதா, கல்யாணி இவங்களையும் வர சொல்லு என்றாள் சரோஜினி. அடுத்த 5 நிமிடங்களில் அவர்கள் எல்லோரும் அங்கே ஆஜராகிவிட்டனர். அப்போதுதான் ஐஸ்வர்யா காலேஜில் இருந்து வந்திருக்க வேண்டும். லைட் நீலத்தில் சன்ன பூ போட்ட காட்டன் புடவை, அதே கலரில் பிளவுஸ், கழுத்தில் ஒரு மெல்லிய சங்கிலி, ஒரு கையில் சின்ன வளையல் 2, இன்னொரு கையில் ரிஸ்ட் வாட்ச், காதுகளில் எளிமையான முத்துத்தோடு. எல்லாமே சரோஜினி ரொம்பவும் வற்புறுத்தி வாங்கி கொடுத்தவை. காலையில் தலைக்கு குளித்து முடி உலராமல் தளர பின்னல் போட்டிருந்தாள். உள்ளே வந்து எல்லோரும் உட்கார்ந்ததும் எல்லோரையும் பாக்யலட்சுமிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள் சரோஜினி. வனிதாவை இவள்தான் ஐஸ்வர்யாவை குழந்தையாய் இருந்த போதில் இருந்து வளர்த்தவள் என்றும், கல்யாணியை எங்களோடு சுமார் 10 வருடங்களாக இருக்கிறாள் என்றும் அறிமுகப்படுத்தினாள். ஐஸ்வர்யாவை பெயர் மட்டும் சொல்லி அறிமுகப்படுத்திவிட்டு மற்றவர்களுக்கு பாக்யலட்சுமியை அறிமுகப்படுத்தினாள். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, தோ வந்துடுறேன் என்று சொல்லி ஐஸ்வர்யாவையும் அழைத்து கொண்டு உள்ளே போனாள். தனக்கு வணக்கம் சொன்ன ஐஸ்வர்யாவை பார்த்த நிமிடத்திலேயே பாக்யலட்சுமியின் கண்கள் விரிந்தன. எத்தனை அழகும் சாந்தமும் ஒரு சேர குடியிருக்கின்றன. இவள்தான் என் மருமகள் என்று மனது தீர்மானமாக சொல்லிவிட்டது. உள்ளே சரோஜினி ஐஸ்வர்யாவிடம் சதீஷ் போட்டோவை தந்து, நீ இவரை பார்த்திருக்கியாமா என்று கேட்டாள். தெரியலம்மா, ஆனா பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேன்னு தான் சொல்ல தெரியல. ஏமா கேட்குறீங்க என்று கேட்டாள் ஐஸ்வர்யா. இவர் உன் காலேஜில் உனக்கு சீனியரா பாஸ் பண்ணினவர், நீ பார்த்ததில்லையா என்று கேட்டாள் சரோஜினி. ஏதாவது டிபேட் போன்ற நிகழ்ச்சிகளில் பார்த்திருந்திருக்கலாம். நீங்க சொல்ல விட்டுத்தான் தோணுது. எதுக்குமா கேட்குறீங்க என்று கேட்டாள். அந்த போட்டோவில் இருப்பவர் பேரு சதீஷ். இவங்க அவருடைய அம்மா. இவங்க உன்னைத்தான் தன் பிள்ளைக்கு பெண் கேட்டு வந்திருக்காங்க என்றாள் சரோஜினி. என்னம்மா, நான் என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கின உங்களுக்கும் இல்லத்துக்கும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம் என்று கேட்டாள் மனத்தாங்கலுடன். இதை பார், நேரம் கூடி வந்து யாரோ விரும்பி வந்து கேட்கும்போது பண்ணி கொள்வதுதாம்மா புத்திசாலித்தனம். அவங்க நல்ல வசதியானவங்க கூட என்றாள் சரோஜினி. அப்படி தெரியறதுனால தான் வேண்டாம்னு தோணுது. நான் யார், என் அப்பா அம்மா யாருன்னு எல்லாம் தெரிஞ்சா வந்திருக்க மாட்டாங்க. மக்கு மக்கு, தாய் தந்தை எல்லாம் வசதியாக உள்ளவங்களா இருந்தா இல்லத்துல ஏன் வளர்ற? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க பிள்ளை சொல்லி நம்ம வக்கீலிடமும் விசாரித்து விட்டு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க என்றாள். சரி வா, அவங்கள அங்க உட்காத்தி வச்சுட்டு நாம இங்க ரொம்ப நாழி பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இந்த பூவை அம்பாள் படத்துக்கு வச்சுட்டு நீயும் வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் சரோஜினி. என்னம்மா சொல்றா உங்க பொண்ணு என்று புன்னகையுடன் வந்து கேட்டாள் பாக்யலட்சுமி. வந்து ஒண்ணுமில்ல, இது ஒரு நிமிஷத்துல பேசி முடிவு செய்யற காரியம் இல்லையே. அவளுக்குன்னு சில எண்ணங்கள், அதையெல்லாம் யோசிக்க வேண்டி இருக்கு. கல்யாணமே வேண்டாமாம் அவளுக்கு இப்போ. என்னம்மா நீங்க, அவ சம்பாதிக்கிறதுல பாதியை இந்த இல்லத்துக்கு கொடுக்க அவளை கல்யாணம் பண்ணி கொள்றவன் சம்மதிக்கணும், அவ்வளவுதானே? தூக்கி வாரி போட்டது இவர்களுக்கு. இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா, நீங்க தான் ஒரு நாள் உங்க வக்கீல் கிட்ட சொல்லி இருக்கீங்க, பாதி இல்லை முழு சம்பளமும் இந்த இல்லத்துக்குத்தான். என் வீட்டுக்காரர் எதை உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிட்டு வர சொன்னார்மா. என்னம்மா ஐஸ்வர்யா, இப்பவாவது சம்மதம்னு சொல்வியா என்று சிரித்து கொண்டே கேட்டாள். இப்பவே சொல்லணும்னு இல்லை, ஒரு வாரம் டைம் எடுத்துக்கங்க. எங்களை பத்தியும் நல்லா விசாரிச்சுக்கங்க. அப்ப நான் புறப்படட்டுமா என்று கேட்டாள் பாக்யலட்சுமி. வனிதா உள்ளே போய் அந்த பெண்மணிக்கு ஒரு தட்டில் கொஞ்சம் பழங்களையும் குங்குமத்தையும் கொண்டு வந்து சரோஜினியிடம் விடை கொடுக்க அவள் பாக்யலட்சுமியிடம் கொடுத்து விடை கொடுத்தாள். இவர்கள் யாருக்கும் ஆச்சரியத்தில் பேச்சே எழவில்லை. அதற்கு பின் சுதாரித்து கொண்ட சரோஜினி வக்கீல் ஜெகநாதனுக்கு போன் செய்து, இப்போது வர முடியுமா என்று கேட்டாள். என்ன பாக்யலட்சுமி அம்மா வந்துட்டு போயிட்டாங்களா? சுபம், நான் வரேன் என்றவர் அடுத்த 1 மணி நேரத்தில் அங்கே ஆஜராகிவிட்டார்.
அவரை வரவேற்ற சரோஜினி, "என்ன சார், நீங்களாவது ஒரு கோடி காட்டி இருக்கலாமே" என்று கேட்டாள். "எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட சதீஷ் வந்து பேசியதே நேத்து சாயந்தரம்தான். காலையில இங்க வர்றதுக்கு கார்ல ஏறிட்டு எனக்கு ஃபோன் பண்றாங்க. பையன் ரொம்பவே அவசரப்படுறான் போலிருக்கு" என்று சொல்லி ஐஸ்வர்யாவை பார்த்தார். அவள் இப்போதுதான் சற்றே வெட்கமும் சந்தோஷமும் முகத்தில் காட்டி தலை குனிந்து கொண்டாள். "வனிதா, அவளுக்கு திருஷ்டி சுத்தி போடுமா" என்றாள் சரோஜினி. அதன் பிறகு ஒரு நாள் ஐஸ்வர்யாவை தவிர மற்ற எல்லோரும் வக்கீலுடன் சதீஷ் வீட்டுக்கு போய் வந்தார்கள். "கல்யாணத்தை எங்கள் இல்லத்திலேயே வைத்து கொள்ள எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறது" என்றாள் சரோஜினி சற்றே தயக்கத்துடன். "ஓ எஸ், அப்படியே செய்யலாம். கல்யாணத்தை எளிமையாக செய்யலாம். ரொம்ப முக்கியமான சில பேரை மட்டும்தான் கூப்பிடப் போகிறேன். ஏன்னா என் உறவிலேயே ரொம்ப பேர் சதீஷுக்கு பெண் கொடுக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா இவன் பிடி கொடுக்கல. அவங்கள யாராவது இந்த பெண் மனசு நோகும்படி ஏதாவது பேசிவிடக் கூடாது இல்லையா? கல்யாணம் முடிந்ததும் ரிசப்ஷனை பெரிதாக எல்லோரையும் கூப்பிட்டு நல்ல மண்டபத்தில் செய்து விடலாம். ஏற்பாடு செலவு எல்லாமே எங்களுடையதுதான்" என்றாள் பாக்யலட்சுமி. "ஏன், கல்யாண செலவும் எங்களுடையதுதான்" என்று அவள் கணவர் சொல்ல, "இல்லை சார், கல்யாண செலவு நாங்கள் செய்கிறோம். அதற்காக என்னுடைய மாமா பிள்ளை என்னிடம் பணம் கொடுத்திருக்கிறார்" என்று சொன்னாள் சரோஜினி. அதற்கடுத்து, "கல்யாணம் எங்க சம்பிரதாயப்படி நடக்கட்டும். கன்னிகாதானம் செய்து கொடுக்க யாராவது இருக்காங்களா?" என்று பாக்யலட்சுமி கேட்டாள். "இல்லம்மா, அப்படி யாரும் எங்களிடத்தில் இல்லை" என்று சொன்னாள் சரோஜினி. "அதனால பரவாயில்லம்மா, என்னோட தங்கை இருக்கா. அவளுக்கு ஒரே பிள்ளைதான். அவ ஒரு பெண்ணுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்த புண்ணியம் தனக்கு வேணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கொண்டிருக்கா. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அவங்க 2 பேரையும் பண்ண சொல்றேன்" என்றார் சதீஷ் அப்பா. "சரி, அப்படியே செய்திடுங்கோ" என்றாள் சரோஜினி. மேற்கொண்டு சின்ன விஷயங்கள் கூட பேசிக்கொண்டார்கள். இல்லத்திற்கு திரும்பியதும் அங்கு நடந்த எல்லா விஷயங்களையும் ஐஸ்வர்யாவுடன் பகிர்ந்து கொண்டு வேலைகளை தொடங்கினார்கள். ஐஸ்வர்யாவிற்கு இதுவரை கல்யாணத்தை பற்றி பெரிய எண்ணங்கள் ஏதும் இல்லைதான். ஆனால் அவளும் சந்நியாசினி இல்லையே. எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கவே சந்தோஷம் இப்போதுதான் பூத்தது அவளுக்குள். அவளுக்கு சதீஷை பற்றி அவ்வளவாக தெரியவில்லையே தவிர அவன் பெற்றோரை ரொம்பவும் பிடித்து விட்டது. எவ்வளவு நல்ல மனிதர்கள்! அதுவும் அவளுக்கு மாமனாராக போகிறவர் இவர்கள் இல்லத்திற்கு வந்து இவளை பார்த்துவிட்டு 4 வார்த்தைகள்தான் என்றாலும் எத்தனை பிரியமாக பேசினார் என்பதை தன்னால் ஆயுசுக்கும் மறக்க முடியாது என்று தோன்றியது. கண்களில் கருணையும் அன்புமாக கனிவாக பேசிய அவர்கள் குடும்பத்திற்கு மருமகளாக ஆவதற்கு தனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தினாள். ஒரு நல்ல நாள் பார்த்து வேலைகளை ஆரம்பித்தனர். சொன்னபடியே எல்லா வேலைகளும் நடக்க எளிமையாக அழகாக நடந்து முடிந்தது ஐஸ்வர்யாவின் கல்யாணம். முக்கியமான அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தது கல்பனாதான். ரொம்பவும் அக்கறை எடுத்துக்கொண்டு ஸ்கூலுக்கு போன நேரம் போக மற்ற நேரம் முழுவதையும் கல்யாண வேலைக்கே செலவழித்தாள். கடைசி ஒரு வாரம் லீவே போட்டு விட்டாள். அத்தனையும் செய்தாளே ஒழிய வெளியில் மட்டும் வரவில்லை. உள்ளேயேதான் இருந்தாள். பார்த்தவர்கள் அனைவரும் சதீஷ் ஐஸ்வர்யா ஜோடி பொருத்தத்தை வியந்து பாராட்டினார்கள். கல்யாணத்திற்கு முன் அம்மாவை விட்டு சரோஜினியிடம் கேட்டு ஐஸ்வர்யாவை 2 நாள் வெளியே கூட்டி போனான். தன் பிறந்த நாள் என்ற ஒரு தடவையும் அவளுக்கு தன் பரிசாக ஒரு மோதிரம் வாங்க ஒரு தடவையும் அழைத்து போனான். ரொம்பவே தயங்கின ஐஸ்வர்யாவை பெரியவர்கள் தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அவள் திரும்ப மலர்ந்த முகத்துடன் வரவே எல்லோரும் நிம்மதியடைந்தார்கள். அவர்களுடன் ஐஸ்வர்யா புறப்படும் நாள் வந்தபோது சாதாரணமாக தன் உணர்ச்சிகளை தன் ஆளுமையில் வைத்திருக்கும் சரோஜினி கூட ரொம்பவே அழுது விட்டாள். "இவள் என் வயிற்றில் பிறக்கவில்லையே தவிர என் மகள்தான். நன்னா நடந்துப்பாள். ஆனால் ஒரு வீடு, மாமியார் மருமகள் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்துக்கணும் எதுவும் அவளுக்கு தெரியாது. ஆனா எது சொல்லி கொடுத்தாலும் அவ கேட்டுப்பா. அவளுடைய அதிர்ஷ்டம்தான் அவ உங்க வீட்டுக்கு வர்றது. உங்களுக்கும் அதிர்ஷ்டம்தான் அவ உங்க வீட்டுக்கு வர்றதுன்னு சொல்ற மாதிரி நடந்துப்பா. எனக்கு நிச்சயமா தெரியும்" என்றெல்லாம் சொல்லிவிட்டு பெரிதாக அழுது விட்டாள். "அழாதீங்கம்மா, நீங்க சொல்ற எல்லாமே நிஜம்தான். நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை"
என்றாள். வனிதாவும் அழுவதை பார்த்த பாக்யலட்சுமி, வருத்தப்படாதீங்கம்மா, நீங்க அழுதா ஐஸ்வர்யாவும் அழறா பாருங்க. அவ உள்ளூர்ல தானே இருக்க போறா. அதனால நீங்க எப்ப வேணாலும் அவளை வந்து பார்க்கலாம். நானும் அவளை அப்பப்ப அனுப்புறேம்மா. நீங்க கவலையே படாதீங்க. நாங்க நன்னா பார்த்துக்கிறோம். சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்புங்கம்மா என்றாள். கல்யாண களைப்புகள் எல்லாம் தீரும் வரை தினமும் இல்லத்தில் எல்லோருமே ஐஸ்வர்யாவின் அதிர்ஷ்டத்தை பற்றி பேசி பேசியே சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிரீத்திக்கும் இப்படி ஒரு சம்பந்தம் வந்தால் நன்றாக இருக்கும் என்ற கல்பனாவுக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. ஐஸ்வர்யாவின் அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் வருமா என்றும் நினைத்து கொண்டாள். இப்போது பிரீத்தி சின்னவள்தான். ஆனாலும் இந்த கவலை ஒரு நாள் எல்லா பெண்களை பெற்றவர்களும் பட வேண்டிய கவலைத்தானே. ரவி தன்னோடு இருந்திருந்தால் பெண்ணின் வளர்ச்சியை பார்த்து பூரித்து போயிருப்பார். அவள் எதிர்காலத்தை பற்றி தான் மற்றும் கவலைப்பட வேண்டாம் என்றெல்லாம் எண்ணம் ஓடியது. பிரீத்தி இப்போதெல்லாம் தன் அப்பா எங்கே என்று கேட்பதில்லை. கேட்டால் அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆகி விடுகிறாள். அதனால் கேட்டு அவளை சங்கடப்படுத்த வேண்டாம். ஏதோ தப்பு எங்கோ இருக்கிறது. கேட்டு யாரையும் சங்கடப்படுத்துவதில் லாபம் என்ன? தான் 5வது படிக்கும்போது ஒரு நாள், அம்மா, அப்பா வருவாராம்மா என்று கேட்டுக்கொண்டே இருக்காதேம்மா, எனக்கு சங்கடமா இருக்கு. எப்ப வருவார்னு எனக்கும் தெரியாது. தெரியும் போது அம்மா என் பிரீத்தி கண்ணுகிட்ட சொல்லாம இருப்பனா என்று கண்களில் நீர் மல்க சொன்னாள். அதன் பிறகு இதை பற்றி கேட்பதில்லை என்று நினைத்து கொண்டாளே ஒழிய அணுவிடம் மட்டும் தன் எண்ணத்தை எப்போதும் பகிர்ந்து கொள்வாள். சமீபத்தில் ஒரு நாள் அணுவிடம் வருத்தப்பட்ட போது அணு ரொம்ப சுலபமாக, இதில் என்னடி பெரிய மர்மம் இருக்க முடியும்? உன் அம்மாவை கல்யாணம் பண்ணி கொண்டவர் ஓடி போயிருப்பார், இன்னொரு கல்யாணம் பண்ணின்றிருப்பார் என்று சொல்லிவிட்டாள். ஆனால் பிரீத்திக்கு தன் அப்பா என்பவரை பற்றி அப்படியெல்லாம் நினைக்க பிடிக்கவில்லை. இப்படித்தான் கழிந்தன நாட்கள். பிரீத்தி 10வது வந்துவிட்டாள். திடீரென்று அவள் நடத்தையில் 2 நாட்களாக ஒரு மாறுதல் தோன்றியது கல்பனாவுக்கு. என்றில் இருந்து என்று யோசனை பண்ணி பார்த்தாள். முந்தா நாள் புதன்கிழமையன்று மாலை வீட்டுக்கு வந்தவள் தன் துப்பட்டாவின் ஓரத்தை தண்ணீரில் போட்டு கசக்கி பிழிந்துவிட்டு உலர வைத்திருந்தாள். வாயில் என்னவோ ஒரு புது சினிமா பாட்டு. என்ன பிரீத்தி, உன் துப்பட்டா என்னாச்சு என்று கேட்டாள் கல்பனா. ஒண்ணுமில்லம்மா, கொஞ்சம் அழுக்கா எடுத்து புது துப்பட்டாவாச்சேன்னு அந்த இடத்த அலசினேன் என்றாள் பிரீத்தி. அதோடு விட்டுவிட்டாள் கல்பனா. யோசித்து பார்த்தாள். 2 நாளில் அவளிடத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டு அலங்காரம் பண்ணி கொள்வது, எப்போது பார்த்தாலும் வாயில் ஒரு சினிமா பாட்டை முணுமுணுத்து கொண்டே இருப்பது தெரிந்தது. சரி, இன்னைக்கு பெண்ணோட பேசிடணும்னு நினைத்த கல்பனா மீராவிடமும் ஃபோன் பண்ணி இதை பற்றி பேசினாள். மீராவும் கண்டிப்பா பேசிடு கல்பனா என்று சொல்லிவிட்டாள். அதற்கு முன் அவள் மடித்து வைத்துவிட்டு போயிருந்த துப்பட்டாவை எடுத்து பார்த்தாள். ஒரு ஓரத்தில் அது கசங்கி ஓட்டை விழுந்திருந்தது. சாயந்தரம் பிரீத்தி வந்ததும் அவள் டிஃபனும் டீயும் சாப்பிட காத்திருந்தாள். பின் கேட்டாள், என்னம்மா ஆச்சு? உன் புது துப்பட்டால? நல்ல வேளையாக வனிதா வெளியே போயிருந்தாள். எத்தனை நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அம்மாவும் பெண்ணும் ஏதோ ஒரு தர்ம சங்கடமான விஷயம் பேசும்போது தனியாக இருப்பதே நல்லதென்று தோன்றியது. என்னம்மா பிரீத்தி, கேட்டனே என்றாள். துப்பட்டாவை சொல்றியம்மா என்று தன் நினைவுகளில் ஒரு புன்னகையுடன் மூழ்கியிருந்த பிரீத்தி நானா உலகத்திற்கு வந்தாள். இல்லம்மா, அது முந்தா நாள் நான் சிட்டி பஸ்ல போன இல்லையா என்று ஆரம்பிக்கும் போதே ஒருவித பரவச நிலைக்கு போய்விட்ட மாதிரி இருந்தது. இதை கண்ட கல்பனாவுக்கு பகீர் என்றது. அப்போம்மா, அப்போம்மா என்று இழுத்தாள் பிரீத்தி. சொல்லுமா, என்னாச்சு? ஒண்ணுமில்லம்மா, பஸ்ல பக்கவாட்டத்துல விளம்பர போர்டு இருக்கும் இல்லையா, அதுல என் துப்பட்டா முனை சிக்கிண்டுடுத்துமா. நல்ல வேளையா எனக்கு பின்னால வந்த ஒருத்தர் அதை ஜாக்கிரதையாக எடுத்து விட்டார். இல்லைன்னா ரொம்பவே கிழிஞ்சிருக்கும். நல்ல வேளை, ஒரு ஓட்டையோட போச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, அவருக்கு நிறைய தேங்க்ஸ் சொன்னம்மா. அவர் இதென்ன பெரிய விஷயம்னு சிரிச்சார். அவர் எப்படிம்மா இருந்தார்? அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தார். ஏமா கேட்குற? இல்லை, தினம் உன் பஸ்ஸில் வருவாரான்னு சும்மா தான் கேட்டேன். இன்னைக்கு பார்த்தம்மா, நேத்திக்கு லீவ் இல்லையா? நிறைய படிக்க இருக்காம்மா இன்னைக்கு. ஒன்றும் இல்லைம்மா,
சரி வா பிரீத்தி, கொடி வீட்டுல உட்காந்துக்கலாமா கொஞ்ச நாழி? இருவருமாக அந்த கொடி வீட்டை நோக்கி நடந்தார்கள். அங்கு போய் உட்கார்ந்ததும் கல்பனா சொன்னாள், என் சிநேகிதி ஒருத்தி இருந்தாம்மா பிரீத்தி. அந்த பொண்ணை அவங்க வீட்ல ரொம்பவும் கட்டுப்பாட்டோட ஆனா சௌகரியமா வளர்த்தாங்க. அந்த சிநேகிதி இப்ப எங்க இருக்காங்கம்மா? அவங்க பேர் என்ன? நீங்க, மீரா ஆன்ட்டி எல்லாரும் ஒண்ணா படிச்சீங்களா? ஆமாம்மா என்று அவள் கேட்ட முதல் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மேலே தொடர்ந்தாள். இப்ப உன்னை பார்க்கறச்ச அந்த இளமை காலத்தை எல்லாம் திரும்ப ஒரு முறை வாழ கிடைச்சால் எத்தனை நன்னா இருக்கும்னு தோன்றதுமா என்ற ஒரு பெருமூச்சு விட்டு கல்பனா மேலே தொடர்ந்தாள். அந்த சிநேகிதி நன்னா இருப்பா பார்க்கறதுக்கு. வீட்ல அப்பா, அம்மா, பாட்டி, தங்கை எல்லோரும் இருந்தாங்க. பாட்டி தான் அவங்க வீட்ல எல்லாம். இந்த பெண்கள் இரண்டும் ரொம்பவே அழகுன்னு பாட்டிக்கு பெருமை. ஆனா அதே சமயம் பயம். பயம் எதுக்குமா? பெண் என்றாலே பயம் தானே. அதிலும் கொஞ்சம் அழகாகவும் இருந்து வயசும் சேர்ந்துண்டா கேட்கணுமா? பயம்தான். யாராவது மனசை கெடுத்துடுவாங்களோ, அதுக்கு இந்த பெண்ணும் இடம் கொடுத்துடுமோ என்றெல்லாம் தான் பெரியவங்களுக்கு பயம். அப்போவெல்லாம் பாவாடை தாவணி தானே போட்டுப்போம், தலைப்பை இழுத்து சொருகிண்டு போ என்றெல்லாம் பாட்டி சொல்லி அனுப்பாத நாளே கிடையாது. வாசல்ல வந்து நின்னு பேத்தி தெரு திரும்புற வரைக்கும் பார்த்துட்டுத்தான் உள்ளே போவா. பேத்தி என்ன பண்ணும் தெரியுமா? பாட்டி தலை திரும்பியதும் இரண்டு பின்னல்ல ஒன்னை எடுத்து முன்னால போட்டுண்டு சொருகி இருக்கிற தலைப்பை எடுத்து அவிழ்த்து போட்டு கொண்டு போகும். இப்படித்தான் பஸ் ஏறும்போது ஒரு நாள் பஸ்ல இருந்த விளம்பர போர்டுல தலைப்பு மாட்ட கூட்டம் நெரிக்க அந்த பெண் படியேறி உள்ளே போக கஷ்டப்பட்ட போது ஒருத்தர் அந்த தலைப்பை ஜாக்கிரதையாக எடுத்துவிட்டு உதவி செய்தார். அவரும் பார்க்க நன்னா இருந்தார். அவரும் சின்ன வயசுக்காரர். அந்த வயசுல ஆணானாலும் பெண் ஆனாலும் அழகாகத்தான் தெரிவாங்க. அப்புறம் இப்போது சுவாரஸ்யம் தட்டியவளாக பெண் கேட்க கல்பனா தொடர்ந்தாள். அப்புறம் என்ன? அந்த பொண்ணு ஒரு தேங்க்ஸையும் புன் சிரிப்பையும் முதிர்க்க அவன் ஒரு பெரிய சிரிப்பையே பதிலாக தந்தான். பிறகென்ன? சின்ன அறிமுகம், கொஞ்சம் பேச்சு, நிறைய பேச்சு, தனியே பேச்சு என்று அவர்கள் சிநேகிதம் வளர்ந்தது. அவங்க வீட்ல ஒன்றும் சொல்லலையாமா? இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிட மாட்டாங்களா? காதல் ஆரம்பிச்சது, திருட்டுத்தனமும் ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் வீட்ல தெரிஞ்சு போயிடுதா? இல்லம்மா, அவங்கெல்லாம் இந்த பொண்ணு மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. சந்தேகம் ஏதும் வரவே இல்லை. அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் வெளியூர் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஐயையோ! அப்புறம் என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? ஒரு 2 வருஷம் அந்த பையன் அந்த பெண்ணோட ஒழுங்கா குடித்தனம் பண்ணத்தான் செய்தான். அப்புறம் அவனுக்கு என்ன கஷ்டம் வந்ததோ என்னவோ, திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டான். அப்படின்னா? வீட்டை விட்டு போயிட்டான். அவ்வளவுதான். அந்த பெண் ஆதரவில்லாம நின்னா. அவளுக்கு அதிகம் படிப்பில்ல. அப்ப அவ கர்ப்பமா வேற இருந்தா. அந்த பெண்ணும் அவ அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டாளா? எப்படிம்மா போக முடியும்? இவள் வீட்டை விட்டு போனது தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவள் பாட்டி உயிரை விட்டுட்டா. பாட்டியுடன் சேர்த்து இவளுக்கும் ஒழுகிட்டார் அவ அப்பா. அப்போ பாவம் அந்த பொண்ணு என்னம்மா செய்தா? அவள் குடும்பத்தில் எந்த முன்னோரின் புண்ணியமோ, திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. அந்த தெய்வமும் நேரில் வராது, மனுஷ ரூபத்தில் வரும்னு சொல்வாங்க. அந்தபடி சரோஜினி அம்மா வந்தாங்க. அம்மாவையே ஒரு நிமிடம் உற்று பார்த்த பிரீத்தி உதடுகள் அழுகையில் துடிக்க கேட்டாள். நீ தானம்மா அந்த பொண்ணு? புரிஞ்சுன்னுட்டியேம்மா, அந்த பொண்ணு நான் தான். என்னை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுத்துன்னு நான் தீர்மானம் செய்ததுனால தான் இன்னைக்கு சொன்னேம்மா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வயசு உனக்கு வந்துடுத்துமா செல்லம். என் துப்பட்டாவை ஒருத்தர் எடுத்து விட்டாங்கிறதுனால பயந்துட்டியாம்மா? ஆமாம் கண்ணே, உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதுக்கு நீ நல்லா படிச்சு உன் காலில் நிற்கணும். அப்புறமா உனக்கு தகுந்த பையனா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீ நன்னா இருக்கணும்மா, நன்னா இருக்கணும் என்றவள் அடக்க முடியாமல் அழுது விட்டாள். கூடவே தானும் ஒரு பாட்டம் அழுது தீர்த்த பிரீத்தி தன் கண்களை துடைத்து கொண்டு அம்மாவின் கண்களையும் துடைத்தாள். நான் தப்பான வழியில் ஒரு நாளும் போக மாட்டேம்மா. ஆனா எனக்கு ஒன்று கேட்கணும். கேட்கலாமா? கேளுமா என்றாள் கல்பனா. பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா மாத்திரம் கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வராதா? வரலாமா, வரலாம். ஆனா லவ் மேரேஜ்ல ரிஸ்க் ரொம்ப அதிகம். தாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க நன்னாவும் வாழலாம். ஆனா பெரியவங்க பார்த்து பண்ணி வச்சா
ஏதாவது பிரச்சனைன்னா நம் மகளுக்கு துணை வர மனுஷா இருப்பாங்க. நாமளே பண்ணிக்கிட்டா அந்த மாதிரி நேரங்கள்ல அனாதையா நிக்க வேண்டியதுதான். எனக்கு ஒரு சரோஜினி அம்மா கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைப்பாங்களா? யோசித்து பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மகீரனும். அன்னைக்கு சரோஜினி அம்மா இப்படி அரவணைச்சிக்கலைன்னா என் கதை என்ன ஆகி இருக்கும்? எந்த ரவுடி கும்பல் கிட்ட மாட்டி இருப்பனோ? யார் என்னை எந்த விதமாக உபயோகப்படுத்தி இருப்பாங்களோ? அதையெல்லாம் நினைச்சா இப்பவும் வயித்தை கலக்குது என்றாள் கல்பனா. அம்மா, நீ அந்த ஆள சாரி, என்னோட அப்பாவை தேட முயற்சிக்கவே இல்லையாம்மா என்று கேட்டாள் பிரீத்தி. இல்லம்மா, அவருக்கு ஏதோ ஆபீஸ் பிரச்சனை, போலீஸ் தேடுறதுன்னு கேள்விப்பட்டேன். போலீஸ் தேடும்போது நானும் வேற முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சா அதுவே அவருக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா? அதனால தான் நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஆனா அவரால என்னை கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்திருந்தேன். அவர் ஃப்ரெண்ட் சேகருக்கு நான் சென்னை வந்து விட்டது தெரியும். சென்னை வந்து சேர்ந்துட்டேன்னு தெரிஞ்சா கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. தவிர பின்னாடியே போய் அவரை திணற வைக்கிறதும் என் நோக்கம் இல்லை. அவர் என்னை தேட ஏன் முயற்சிக்கலேன்னும் தெரியல. அதனால தான் சொல்றேன். கண்ணம்மா, தவறி போய் கூட நீ இந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதம்மா. நீ ரொம்ப சின்ன பொண்ணுமா, ஜாக்கிரதையா இருக்கணும். அடலசன்ட் வயசு, பருவ கோளாறு, உடம்பில் ஹார்மோன் மாற்றங்கள் மனதையும் பாதிக்கிறது சகஜம்தான். இதையெல்லாம் புரிஞ்சுண்டு ஒதுக்கி தள்ள கத்துக்கணும். நிச்சயமாமா, நான் மனசை பூர்த்தியா படிப்பில் செலுத்தி பெரிய படிப்பெல்லாம் படிப்பேனம்மா. உன் குடும்ப வாழ்க்கையிலே கிடைக்காத சந்தோஷத்தை என் மூலமா உனக்கு தருவேன் அம்மா என்றாள் பிரீத்தி. என் கண்ணே, இந்த வார்த்தை போதும்மா எனக்கு என்ற மகளை கன்னம் வடித்து முத்தமிட்டாள் கல்பனா. சற்று நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தவர்கள் வனிதா வரும் நேரமாகிவிட்டதை அறிந்து உள்ளே போனார்கள். ஏறத்தாழ இதே சமயத்தில் மீராவும் அனுபமாவிடம் தன் காதல் கதையை சொல்லும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஒரு விடுமுறை தினம் மத்தியானம் சோஃபாவில் மீரா உட்கார்ந்திருக்க அவள் மடியில் தலை வைத்து படுத்திருந்தாள் அனு. தொலைக்காட்சியில் ஏதோ படம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு சின்ன பையனும் பெண்ணும் காதலிக்கும் படம். பையன் பரம ஏழை, பெண் மகா பணக்காரி. தீவிரமான காதல். இருவர் வீட்டிலும் பயங்கர எதிர்ப்பு. இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் வெளியூர் போய் கல்யாணம் செய்து கொள்ள திட்டமிடுகிறார்கள். பட்டென்ற கையில் இருந்த ரிமோட்டால் டிவியை நிறுத்தினாள் மீரா. ஏமா, படம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கச்ச நிறுத்துற என்று கேட்டாள் அனு. எது இன்ட்ரெஸ்டிங்? அவங்க ரெண்டு பேரும் ஓடி போறதா என்று காட்டமாக கேட்டாள் மீரா. ஐய, அதை விடுமா. ரெண்டு பேருமே அழகா இருக்காங்க. பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்த சீன் மொத்தமும் ஊட்டியில் எடுத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஆதாரமான கருத்து தப்பு. சின்ன பசங்க மனசை கெடுக்கிறது இந்த மாதிரி படங்கள் தான். இப்ப என்ன ஆகும்? இவனுக்கு கௌரவ பிரச்சனை. அவங்க வீட்டுல போயிருக்க மாட்டான். அவங்க உதவியையும் ஏத்துக்க மாட்டான். இவ தன் வீட்டு ஆளுங்க 3 பேர் இருந்தா 6 வேலைக்காரங்கங்கிற சூழ்நிலையில வளர்ந்த பொண்ணு. இவன் வீட்டுல சாரி குடிசையில போய் இவனுக்கு பொங்கி போட்டு லாரி தண்ணியை அடிச்சு பிடிச்சு வாங்கிண்டு வாடுற வாழ்க்கையா நடத்துவா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடந்தாலும் இனிக்குமா? சினிமாங்கிறதுனால ஒரு 15 நிமிஷத்துல இவங்க அப்படியே பெரிய பணக்காரர்களாகி வசதியா இருக்கிறதா காமிப்பாங்க. நிஜ வாழ்க்கையில் அது அத்தனை சுலபமா? சொல்லு. இது சின்ன பசங்களை தப்பான வழிக்கு கொண்டு போறதில்லாம வேறென்ன? அம்மா, என்னம்மா நீ ஒரு சினிமா விஷயத்துல இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுற? உன்னது கூட காதல் கல்யாணம்னு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னியே, அது நிஜம்தானே? பின்ன இப்ப எப்படி பேசுற? என்னது காதல் கல்யாணம் தான். எங்க 2 பேருக்கும் ஆதாரமான அன்புங்கிறது இருக்கு. தவிர நாங்க 2 பேரும் எதையுமே ரொம்ப விடாப்பிடியா பிடிச்சுண்டு சண்டை போடுற டைப் இல்ல. இல்லனா எங்களுக்குள்ளும் மனக்கசப்பு வர எத்தனையோ வாய்ப்புகள் வரத்தான் செய்தது. அம்மா, நீ அப்பாவை கல்யாணம் பண்ணிண்டதுக்காக வருத்தப்படுறியாம்மா என்று பெரிய மனுஷி போல் கேட்டாள் அனு. இல்லம்மா, அப்பா விஷயத்துல எனக்கு வருத்தம் எதுவும் இல்ல. ஆனா இதுல வேற எத்தனையோ விஷயங்கள் பின்னி இருக்கு. அப்பாவுக்கும் 4 மனிதர்கள் இருந்தாக்கா அவர் இன்னும் சந்தோஷமாக இருப்பார்னு எனக்கு எப்பவும் தோணும். அதைவிட முக்கியம், உனக்கும் சித்தப்பா பெரியப்பா அத்தைன்னு எல்லாம் 4 மனுஷா இருப்பா இல்லையா? தவிர என்னதான் இதையெல்லாம் தள்ளிட்டு வாழ்ந்தாலும்
அப்பாவுக்கும் எனக்கும் நடுவே அந்தஸ்து பேதம் கண்டிப்பா இருந்தது. அதை நான் மறந்தாலும் அப்பா இயல்பா ஆறதுக்கு எத்தனையோ வருஷமாச்சு. பெரியவங்க பண்ணி வச்சா இந்த பிரச்சனை இருக்காது இல்லையா? அம்மா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி மும்பையில அப்பாவோட வெளியில போறச்ச, சீக்கிரம் வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை பேங்க்குக்கு அனுப்பணும் அப்படின்னார். நாமே அந்த வேலையை முடிச்சுண்டு போயிடலாமேன்னேன். இல்லம்மா, பணம் எடுக்கிற வேலையெல்லாம் உங்க அம்மாவது. நான் அந்த வழிக்கே போறதில்லைன்னார். ஏம்மா அப்படி? அதுவாம்மா, நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதும், தாத்தா விசாரிச்ச போது தெரிஞ்ச விஷயமெல்லாம் அவருக்கு அவ்வளவு திருப்தியா இல்ல. ஆனா, நான் பிடிவாதம் பிடிச்சதுனால கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனா, பண விஷயத்துல அவருக்கு எந்த உரிமையும் இல்லாம வச்சுட்டார். பாவம்மா அப்பா, ரொம்ப வருத்தப்பட்டாரா? அவர் இந்த விஷயத்தை அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் பெருசாவே எடுத்துக்கல. தாத்தா கொஞ்ச வருஷத்துல தன் அபிப்பிராயத்தை மாத்தின்னுட்டார். நன்னாத்தான் நடத்துறார். ஆனா அப்பா ஒதுங்கியே தான் இருக்கார். இதெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் உனக்கு சொல்றேன். மனசை சிதற விடாத. ஒருமுகப்படுத்தி நன்னா படி. எந்த பெண்ணுக்கும் சரி, ஆணுக்கும் சரி, சமூகத்தில் ஒரு மரியாதை வாங்கித் தருவது படிப்பும் அதன் மூலம் கிடைக்கும் வெற்றியும் தான். அப்பா கம்பெனின்னு பேரே தவிர, நான் நன்னா படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு பயத்தோட தான் வேலை பண்ணேன். அதனால் படிப்பு படிப்புங்கிற ஒரு குறிக்கோள் வச்சுண்டு படி. என்னம்மா, நான் இப்ப என்ன யாரையாவது காதலா பண்ணிட்டா? இல்ல காதல் பண்ற வயசா ஆயிடுத்து? என்றாள் அனு சற்று கோபத்தோடு. புரிஞ்சா சரி, கோபப்படாத. காதல் பண்ற வயசு வந்தாலும் படிச்சு முடிக்கிற வரை அந்த வழிக்கெல்லாம் போகாத என்றாள் முத்தாய்ப்பாக மீரா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.